நடந்தா போற? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நம்ம பாலாஜி இருக்கான்ல, அவன் பாலாஜிக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றான். அது அவள்கிட்ட சொல்ல பயப்படுறான். அதான் உங்ககிட்ட சொன்னா ஹெல்ப் பண்ணுவேன்னு. நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? யார லவ் பண்றான்? உனக்கே தெரியும்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். யார லவ் பண்றான்னு கேட்டேன். உன்னதான் லவ் பண்றான். அவனுக்கு நீ என்ன தூதா? உனக்கு ஒரு வேலை இல்ல? தூதுலாம் ஒன்றும் இல்ல. உங்ககிட்ட சொல்ல பயமா இருக்குன்னு சொன்னான், அதான் வந்தேன். வேணும்னா அவனே வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு நீயே அவன் கிட்ட சொல்லிடு. என்ன இல்லையா? அப்புறம் எதுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்து லுக் விட்டு சிரிச்சிட்டு போன? இல்லன்னு மட்டும் சொல்லாத. நீ அவனை பார்த்தத நான் பார்த்திருக்கேன். ஆமா, நான் பார்த்தேன், சிரிச்சேன். இல்லன்னு சொல்லல. அப்புறம் என்ன? நான் பார்த்தத அவன இல்ல, உன்னை. ஏன் பார்த்தேன்னு சொல்லிடு. இல்லனா உன் மரமண்டிக்கு அதுவும் புரியாம போயிடும். நான் உன்னை லவ் பண்றேன். அதனாலதான் வரும்போது போகும்போதெல்லாம் உன்னை பார்த்தேன், சிரிச்சேன். போதுமா? எப்ப பார்த்தாலும் அட்டை மாதிரி ஒட்டிட்டு ஒன்னாவே நின்னா யாரு யார பாக்குறா, எதுக்கு பாக்குறான்னு எப்படி புரியும்? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்கு பாரு, அதை கொஞ்சமாவது யூஸ் பண்ணு. துரு பிடிச்சிட்டு போகுது. முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. சந்தேகம் தீர்ந்துருச்சா? இல்ல இன்னும் ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? கார்த்திகா, பாலாஜி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும். உனக்கும் என்ன பிடிக்கும் இத்தனை நாளா நம்பிட்டு இருக்கேன். அது உண்மைனா நாளை காலையில இதே இடத்துல எனக்காக தனியா காத்துரு. நான் புரிஞ்சுக்கிறேன். நீ இல்லைன்னா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்.